இது உங்கள் ஸ்ரீஹரி ஆட்டோ எலக்ட்ரானிக்ஸ். வணக்கம் அனைவருக்கும். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் எஸ்எம்பிஎஸ் டெஸ்டிங் வீடியோ. இந்த எஸ்எம்பிஎஸில் என்னென்ன வோல்டேஜ் வருது, எப்படி அதை நம்ம டெஸ்ட் பண்ணுறது, அதை எப்படி நம்ம டேபிளில் போட்டு ஒர்க் பண்ண வைக்கிறது அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். இந்த க்ரீன் ஒயரில் பார்த்தீங்கன்னா அந்த கிரே ஒயர் ரெண்டையும் சுவிட்ச் வச்சு கனெக்ட் பண்ணி ஆன் பண்ணால் எஸ்எம்பிஎஸ் ஆன் ஆகிடும். அந்த க்ரீன் ஒயரில் ஒரு கிரவுண்டு கொடுத்தீங்கனாலும் ஆன் ஆகும். அதுதான் அதனுடைய ஒர்க்கிங் பிரின்சிபல். அது நம்ம கம்ப்யூட்டர் ஆன் பண்ணும்போது அந்த சுவிட்சில் கனெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஒயர் அது நம்ம மதர் போர்டு மூலிமாவே அது கனெக்ட் ஆகிருக்கும். சாக்கெட் மூலிமா பாருங்கள், கீழே இருக்க சாக்கெட்லேருந்து அதை கட் பண்ணி எடுத்துட்டேன். வோல்டேஜ் பாருங்கள், ஆரஞ்சு கலர் 3.3, ரெட் கலர் 5 வோல்ட்டு, எல்லோ கலர் 12 வோல்ட்டு. இதுதான் இதிலேருந்து அவுட்புட் ஆகக்கூடிய வோல்டேஜ். பிளாக் பார்த்திங்கன்னா கிரவுண்டு. இந்த எஸ்எம்பிஎஸை வெளியே நம்ம யூஸ் பண்ணலாம். ஆனால் இதை பற்றி எலக்ட்ரானிக்ஸ் அனுபவமோ அல்லது எலக்ட்ரிக்கல் அனுபவமோ இல்லாதவர்கள் இதை செய்து பார்க்க வேணாம். இது என்னென்னா ரொம்ப ரிஸ்க்கு. பாடி ஷாட்டோ ஏதோ ஆனால் ஷேக் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அது இப்படி தான் ஒர்க் ஆகுதுங்கிறதை தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டுமே இந்த வீடியோ. இதை யாரும் பயன்படுத்த வேண்டாம், இது மாதிரி செஞ்சு பார்க்க வேண்டாம். இது ரொம்பவும் ரிஸ்க்கானது. எலக்ட்ரானிக்ஸ் பற்றி எலக்ட்ரிக் நன்றாக தெரிந்தவர்கள் மட்டும் இதை செய்யலாம். பாருங்கள், ஒயர்லாம் தனித்தனியாக பிரித்து டேக் போட்டேன். கலர் வாரியாக பிரித்து ரெட்டு, ஆரஞ்சு, பிளாக்கு, எல்லோ தனித்தனியாக பிரித்து டேக் அடிச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுவிட்சுக்கான ஒயரு, அதில் ஒரு 3 ஒயரு 3.3 வோல்ட்டு, 5 வோல்ட்டு, 12 வோல்ட்டுன்னு இருக்குது. அந்த ஒயரை தனியாக டம்மி பண்ணிட்டேன். அது எதுக்கு வருது என்பது எனக்கு தெரியல. அது யாருக்காவது தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், ஏசி கார்டு ஃபிட் பண்ணிட்டேன். அந்த சாக்கை கழட்டிட்டு டேரெக்டாக ஏசி கார்டு போட்டேன். ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்குது. அவ்வளோதான். அடுத்தது நம்ம போட்டு ஆன் பண்ணி பார்த்துடலாம். உள்ளே பார்த்திங்கன்னா கலருக்காக 2 லைட்டு செட் பண்ணியிருக்கேன். ப்ளூ கலர் லைட்டு, எல்இடி. அது கொஞ்சம் பார்க்குறதுக்கு அட்ராக்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக, ஆன் ஆச்சுன்னா நமக்கு தெரியுங்கிறதுக்காக. அது நம்ம ஃபேன்லாம் மேலே ஃபிட் பண்ணிவிட்டு எஸ்எம்பிஎஸ் ஆன் பண்ணி வோல்டேஜ் செக் பண்ணிடலாம். ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சுவிட்ச் ஆன் பண்ணுறேன். எஸ்எம்பிஎஸ் ஆன் ஆகிடுச்சு. ஃபேன் ஒர்க் ஆகுது. பார்க்குறதுக்கு அழகாக இருக்கா, இல்லை வேறு கலர் லைட் வச்சா நல்லாயிருக்குமா பார்த்து சொல்லுங்கள். இப்போ வோல்டேஜை டெஸ்ட் பண்ணிடலாம். எல்லோ கலர் 12 வோல்ட்டு. பாருங்கள், ஃபஸ்ட்டு எல்லோ கலரை டெஸ்ட் பண்ணுறேன். டுவெல் வோல்ட்டு வருதுங்களா? கரெக்டாக. ஓகே, சக்ஸஸ். எல்லோ கலர் 12 வோல்ட்டு வருது. அடுத்து பாருங்கள், 3.3 வோல்ட் ஆரஞ்சு கலர், 3.47 வோல்ட் வருது. இது கரெக்டாக இருக்குது. கொஞ்சம் வேரியேஷன் இருக்கும். அடுத்தது 5 வோல்ட் ரெட் கலர், 5.28 வோல்ட் வருது. ஓகே, சூப்பராக ஒர்க் ஆகுது. இப்படி தான் இந்த எஸ்எம்பிஎஸை நம்ம பெஞ்சில் செக் பண்ணணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி, ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்ட் செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.